நம்ம அங்க சத்தம் வாப்பாவா வந்துட்டியா? வந்துட்டேன். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒன்றும் இல்லைப்பா, உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலான்னு இருக்கேன்ப்பா. இங்கிலீஷில் வந்து பேபி பொட்டாட்டோன்னு சொல்லுவான். சூப்பர். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. ஆமாம், எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? வாப்பா. பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? பட்டைப்பா, ஓகே, மிளகு, சீரகம், 4 வரமிளகாய், ஓகே, சோம்பு எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிடணும். ஆமா, இது வந்து பவுடர் பண்றேன். மிக்ஸில போட்டு மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணணும். என்னம்மா மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிட்டியா? பவுடர் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கணும்ப்பா. என்ன எண்ணெய்மா இது? குக்கிங் ஆயில் தான்ப்பா. ஓகே, குக்கிங் ஆயில் போட்டுறோம். இது பேபி பொட்டேட்டோ இருக்குல்லப்பா, இது வந்து குக்கர்ல வந்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சாச்சு. நீ என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பேபி பொட்டேட்டோ வந்துட்டு வேக வச்சு அதோடைய தோலை உரிச்சு இப்போ வந்து எண்ணெயில போடுற, கரெக்டா? ஆமாப்பா. ஓகே, சோ இது என்ன ஃப்ரை பண்ணணுமா எண்ணெயில? ஆமாப்பா, கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரமா இது ஃப்ரை பண்ணணும்? சும்மா 2 நிமிஷம் போதும்ப்பா. போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், கரெக்டா? நம்ம ஃப்ரை பண்ணிட்டியா? ஃப்ரை பண்ணிட்டேன் பாருப்பா. ஓகே, இப்போ வந்து தனியா எடுத்து வச்சுக்கணும். எத? உருளைக்கிழங்கு. அம்மா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே எண்ணெய் இருக்குப்பா. ஓகே, கடுகு கொஞ்சோண்டு போடணும்ப்பா. ஓகே, கடுகு போட்டு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட் என்னம்மா போடணும்? பூண்டுப்பா. நெக்ஸ்ட் என்னம்மா பண்ணணும்? கருவேப்பிலை. இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டுடணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிரணும், அதுக்கு அப்புறம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும், கரெக்ட்டா? கரெக்ட். மஞ்சள், மங்களகரமான மஞ்சள். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள். ஓகே, உப்பு இன்னும் சேர்க்கலாம் நான். ஓகே, தேவையான அளவு உப்பு, கரெக்ட்டா? ஆமா, அத அப்புறமா போடுவேன் நான். பாக்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லா இருக்கேம்மா. பாரு என்ன இருக்கு, அந்த பவுடர் போட்டா இன்னும் டேஸ்ட் வந்துரும். ஓகே, அந்த அரைச்சு வச்ச பவுடர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? லாஸ்ட் எண்டிங் வந்து உப்புப்பா, தேவையான அளவு. ஓகே, சோ உன்னுடைய ரெசிபியோட எண்டிங் வந்துருச்சு, அதனால உப்பு சேர்த்துக்கிறேன், கரெக்ட்டா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இதப்பா சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. ஈஸியான சமையல் இது. ஓகே, சம்பாதிக்கிறது சாப்பிடுறதுதான். ஓகே, என்ன வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இது வந்து தயிர் சாப்பாடுக்கு, சாம்பார் சாப்பாடுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். சூப்பர்மா, சூப்பர்மா. டியர் வியூவர்ஸ், பாத்தீங்களா நம்ம அம்மா வந்துட்டு எவ்வளவு கியூட்டா வந்துட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ், வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, அதுக்கு நாங்க ரிப்ளை பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் வந்துட்டு நாங்க சொல்ற ரெசிபி வந்துட்டு ஃபுல் டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.